வணக்கம் மக்களே, திஸ் இஸ் HRSvlogs. நான் உங்க ஹரிஷ். என்னடா எங்கேயும் ரைட் போகாம இன்னைக்கு ஏதோ ரூம்குள்ள உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்களா? எங்க வீடு தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ரைட் வீடியோ போடல. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து அன்பாக்சிங் பண்ணி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதோட ரிவ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற ஒரு குட்டி புது வரவுங்களே. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஒரு குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற ஒரு சின்ன அப்டேட். ஐபோன் 13. ஸோ ஐபோன் 13ஓட ஒரு குட்டி அன்பாக்சிங் அண்ட் அதோட யூசேஜ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கைஸ், இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நான் அன்பாக்ஸ் பண்ணலை. பிகாஸ் என்னன்னா மொபைல் வந்துருச்சு, நான் அன்பாக்ஸ் பண்ணி எனக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அப்போ ஒரு 3 to 4 டேஸாக வந்து யூஸ் பண்ணிருந்தேன். பிகாஸ் தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு வந்துச்சு, சாரி ஐஃபோனுக்கு வந்து iOS வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ அதில் என்னென்ன காம்ப்ளிகேட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே ரா அண்ட் ரியலாக ஓப்பன் டாக்காக நம்ம சொல்ல போகிறோம். நிறையா பேர் ஓப்பன் டாக்காக சொல்லியிருப்பாங்க, பட் ஆல்சோ நம்மளும் சொல்கிறோம். அது வந்து ஏன்னா எனக்கு வந்து இத்தனை நாளாக வந்து அது ஒரு மித்து மாதிரியே இருந்துச்சு. ஐயோ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு ஐஃபோன் நல்லா யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நிறையா இது பண்ண முடியாது, ஃபைல் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் வந்து நான் அதைத்தான் என்னென்ன நிஜமாவே உள்ளுக்குள்ளே இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கா இல்லை வந்து அது என்ன அப்படின்றத நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புது வரவாக வந்திருக்க ஐஃபோன் 13 நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வாங்கியிருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட். ஸோ பியூர் ஒயிட்டில் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாமா? ஆல்ரெடி சொல்லிட்டேங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். ஸோ அதனால் வந்து இதில் வந்து எந்த ஒரு ஸ்டிக்கரையும் நான் பிரித்து லேபிளிங்கை ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்குல ஜஸ்ட் அப்படியே எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐஃபோன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அதோட மொபைல் இது பாருங்கள், பாக்ஸோட சைஸு. ஸோ உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றது. ஸோ நம்ம அப்படியே மொபைல் எடுத்துருவோம், எடுத்து இப்படி வச்சுக்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Type-C to லைட்னிங் கேபிள் இருக்கும், இது கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ சம் புக்லெட்ஸ் இருக்கும் இதில். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் அண்ட் ஆல்சோ ஐஃபோனோட ஆப்பிள் ஸ்டிக்கர் பிராண்ட் ரிவீல் பண்ணிடுறாங்க. நம்ம இதை வேணும்னா எதில் வேணாலும் ஒட்டிக்கலாம். ஸோ ஓகே, இது ரெண்டையும் ஓரமாக வச்சுருவோம். அண்ட் ஆல்சோ 20 வாட் சார்ஜிங் அடாப்டர் அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸேஃப் கேஸ், டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று. ஸோ இது ரெண்டும் வந்து இதை கூட கொடுக்கல கைஸ், நான் அதை வந்து இண்டிவிஜுவலாக தான் வாங்கினேன். ஸோ சும்மா லுலு லைக்கு. ஓகே, நம்ம ஃபோன் எடுக்கலாமா? ஷேங் பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்து நான் வால்பேப்பரெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்குது கைஸ், ரியலி. ஒரு ஆண்ட்ராய்டில் இருந்து iOSக்கு ஸ்விட்ச் ஆகிறப்போ ஒரு காம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாம் காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து நான் பெருசாக எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஃபஸ்ட்டு அந்த ஃபோனோட ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் ஃபீலே வந்து ரொம்ப 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 ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பவர் பட்டன் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் கீஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த சைலண்ட் மோட் ஸ்விட்ச் பட்டன் இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு லைட்னிங் போர்ட் அண்டு ஸ்பீக்கர் அண்டு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கும். சிம் எஜெக்டர், சிம் ஸ்லாட் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வர்றது எல்லாமே தெரியும். இந்த ப்ரீமியமான ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் என்ன அப்படின்னா இதை கேஸ் போடாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கேஸ் எல்லாம் போட்டுக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து நான் இதுக்கு டெம்பர்டும் போட்டேன். அண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் கைஸ், நான் இதை வந்து அப்படியே ஓரலாக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா பிகாஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப வந்து இதை பற்றின ஒரு ஒரு டெக் சேனலோ எதுவும் கிடையாது. ஸோ வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இதை பார்க்குற டெக் சேனல்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பிகாஸ் ஏதாவது 1-2 வந்து ரொம்ப டீட்டெயிலாக என்னால் சொல்ல தெரியல அப்படின்றது வந்து எதுவும் இஷ்யூ ஆகிடாதீங்க. அது ஒன்று தான். ஸோ நான் மேலாப்பில் சொல்கிறேன், அது மட்டும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா வந்து கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம மைண்டில் வந்து என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பண்ணிக்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேல்குலேட்டர் எடுத்துக்கலாங்களே. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எரேஸ் பட்டன் வந்து இங்கே தேடிட்டு இருப்போம். ஸோ அது வந்து இங்கே நீடே இல்லை, ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணோன்னா அப்படியே பேக் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தாட்ஸை வந்து அப்படியே அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸில். ஸோ அது வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம், எனக்கு வந்து இது ஃபோனில் எல்லாமே சூப்பருங்க. அந்த கஸ்டமைசேஷன் ஆகட்டும், அப்புறம் அந்த மேப்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேவிகேஷன் இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. அவங்க சஃபாரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு எல்லாமே வந்து காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் இப்போ வந்து நம்ம அந்த ஐஃபோன் வந்து இந்தியன் மேனுஃபேக்சர் தாங்க. ஸோ இதுக்குள்ளே செட்டிங்ஸ் எல்லாம் இது பண்ணி போகும்போதே உங்களுக்கு வந்து அந்த இது வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லு கண்ட்ரியெல்லாம், இது டிஃபால்ட்டாகவே இந்தியா செலக்ட் பண்ணி உள்ளே வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேருந்து இதில் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐஓஎஸில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மொபைலில் இருந்தோ ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கேட்குது. ஸோ உங்கள் ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிக்கும். அப்ளிகேஷன்ஸ், ஃபோட்டோஸ், அப்புறம் சம்திங் அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அது ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னா இதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாஸோட எவ்வளோ எம்பி எவ்வளோ ஜிபி அப்படின்றத பொறுத்து வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளோட யூசர் ஐடி ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இது மட்டும்தான் அந்த செட்டப்புக்கு டைமு. ஸோ ஒன்ஸ் செட்டப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஃபோனு. ஸோ சான்ஸே இல்லை. ஆஸ் யூஷுவல் இதில் வந்து நீங்கள் கேமராவை பற்றி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து 12+12ங்க. ஒரு ப்ரைமரி கேமரா வந்து 12 மெகா பிக்சல் அண்ட் ஒரு அல்ட்ரா வைட் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கேமராஸ்க்காகட்டும், வீடியோக்காகட்டும். வீடியோ வந்து நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் எல்லாமே, ஃபோட்டோஸ் அண்ட் சாம்பிள்ஸ் எல்லாம், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிரைவ் லிங்க்கில் வந்து நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ அதோட ஒரிஜினல் குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து டிரைவ் லிங்கில் போட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து சரி இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லிட்டேனே. ஸோ ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு, இது நெகட்டிவ்னு இல்லை, பட் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு சின்னதாக இருக்குன்னு வைங்களேன் இந்த இது மட்டும். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டயல் பேட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம எதாவது நம்பர் டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டில் ஷோ ஆயிரும். பட் இதில் வந்து அது சிமிலரான நம்பர்ஸை ஷோ பண்ணாது. ஒன்று ஃபுல் நம்பர் நம்ம டைப் பண்ணணும், ஆர்எல்ஸ் நம்ம காண்டாக்டில் போய் அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான் கைஸ். மற்றபடி வந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல கஸ்டமைசேஷன் ஆகட்டும் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான நிறையா இதாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபைல் ஷேரிங்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் வந்து நிறையா வந்துருச்சு. ஆல்சோ உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் வந்து லைட்டனிங் டு ஓடிஜி இருக்குது. ஸோ லைட்னிங் ஓடிஜி இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நிறையா இது ஃபைல்ஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த வீடியோ ஃபார்மேட்டை வந்து இதில் சப்போர்ட் ஆகாது. பிகாஸ் என்ன அப்படின்னா எம்ஓவி அந்த பிளேயர்ஸ் எல்லாம் சூட் ஆகும். ஒரு எம்கேவி அந்த மாதிரி வந்து சப்போர்ட் ஆகிறதில்ல, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்டர்னலாக வந்து இந்த விஎல்சி பிளேயர் அந்த மாதிரி வச்சு நான் வந்து வீடியோ நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அந்த இதுக்கெல்லாம். முக்கியமான விஷயம் கைஸ், நான் வந்து ஒரு என்னோடய ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கும் போது என்னோடய வாட்ச் ஒன்று இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச்சு. ரொம்ப பெருசாக இல்லை, பீட் எக்ஸ்பியோடது. ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆண்ட்ராய்டு கூட சரியாக கனெக்ட் ஆகாது. என்னோடய ஃபோனில், பழைய ஃபோனில் நான் ரெட்மி நோட்ஸை வந்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து சரியாக கனெக்ட் ஆகாது. ஸோ ஒவ்வொரு டைம் கனெக்ட் பண்ணணுன்னாலும் நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். பட் இதில் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன், நான் எப்போ வந்து அந்த மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணாலுமே எனக்கு வந்து அது கூட ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. ஸோ அந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் நான் அதில் ஃபேஸ் பண்ணப்போ நான் வாட்சில் ஏதோ ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதில் நான் இப்போ யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிக்குது, நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இருங்க நம்ம ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுவோம் சவுண்டுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயும் ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த ரிசீவர் ஆல்சோ ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. இது கேமரா ஒரு சின்ன டெஸ்ட் போட்டுருவோம்.
வந்து நார்மலாக வச்சுருக்கேன். இதில் வந்து 1x ஜூம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக அது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 1x இருக்கும், 0.5x இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அல்ட்ரா வைடு லென்ஸு இது மட்டும். ஸோ இதில் ஃபோட்டோ எடுப்போம், 1xல வச்சு எடுப்போம். சாரி, நான் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், லாக் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டியிருக்கேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ட்ரைவில் போட்டு விட்றேன் லிங்காக. ஸோ அதுலேயும் பாருங்கள், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் 4K அண்ட் 1080 எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இதில் வந்து 1080 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4K வீடியோ சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் ஆட் பண்ணி விட்றேன். அண்ட் வேறு லெவல் கேஷ், இது தொட்டு பார்த்து அது ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் ஒரு ஸ்மால் அப்டேட் நம்ம சேனலுக்கு. ஸோ இது வாங்குறதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த ஃபுட்டேஜ். ஏன்னா என்னோடய ஆக்ஷன் கேமரா அது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை வந்து கையில் வச்சுக்கலாம், ஒரு ஷூட் பண்ண செல்ஃபி இது மாதிரி எடுத்து ஷூட் பண்ணுறக்கோ. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான இது கொடுக்கலாம், ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் மெயினாக வாங்கினேன். ஒரு வீடியோவை இது பண்ணி தான் வாங்கினேன்னு வைங்களேன், வீடியோ பேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் வீடியோகிராஃபிக்கு. ஸோ அது வந்து இன்னுமே வந்து நம்ம கொஞ்சம் சேனலில் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சூப்பரான ரைட் வந்து நம்ம சேனலில் ரிவீல் ஆக போகுது. அது சூன் நான் உங்களுக்கு அதை வந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம அதையும் என்ஜாய் பண்ணுவோம். எல்லாத்தையும் வந்து நான் உங்கள் சப்போர்ட்டோடு தான் வந்து மேலே வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக. நிறையா பேர் டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, அது வந்து இருக்கிறதான்னு வைங்களேன். அது இந்த உலகத்தின் நியதி. நம்ம குறை சொல்கிறக்கோ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கோ சிலர் இருந்தால் தானே மோட்டிவேஷன் அப்படின்ற ஒன்றே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நான் அதை பற்றி எல்லாம் கவலையே பட போகிறதில்ல காய்ஸ். ஸோ என் கூடயே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை பாருங்கள். நம்ம எல்லாத்துலேயுமே ரா அண்ட் ரியலான கண்டென்ட் தான். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு செம்மையான இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூவோ அல்லது ஒரு ஒன் டே ரைட்லேயோ நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். And then bye. நான் உங்கள் HRS and love you all. Okay guys, tata.